ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க தம்ப்நெயில்லே பார்த்துருக்கலாம். அதாவது எப்படின்னா, நம்மளுடைய லாஸ வந்து எப்படி ரெக்கவர் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டீங்கனாலே, உங்களுடைய சந்தேகங்கள், அதாவது நீங்க கேட்கக்கூடிய எந்த சந்தேகங்களுக்கும் இதுல விடை கிடைக்கும். ஓகே. இத வந்து நம்ம எப்படி யூஸ் பண்றது? எந்த மாதிரி நம்ம வந்து இந்த டூல் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு அக்யூரசியான ட்ரேட், அதாவது என்னன்னா நம்ம வந்து லாஸை வந்து எப்படி ரெக்கவர் பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். அட் த சேம் டைம்ல இந்த டூல் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து நம்மளுடைய வீடியோவில் இதை பற்றின ஒரு வீடியோ வந்து 2-3 வீடியோ நம்ம கொடுத்துருக்கோம். ஆனால் அதில் என்ன பண்ணியிருக்கோம், இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற 2 டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ இதை நீங்கள் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எப்போவுமே மார்க்கெட் வந்து ஒரு ஸ்விங் இருக்கு இல்லையா, அதாவது காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது நமக்கு ஒரு சிங்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த சிங்க்ல இருந்து மார்க்கெட் வந்து எங்கே போக போகுது, அதாவது மார்க்கெட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து 11:15 டெய்லி எவ்ரி டே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு சேஞ்சஸ் நடக்கிறது எப்போன்னா ஒரு 11:15க்கு அப்புறம் ஒரு சேஞ்சஸ் நடக்கும். ஸோ இந்த சேஞ்சஸ் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ மார்க்கெட் பாருங்கள், இந்த 11:15க்கு அப்புறம் ஒரு சிங்க் இருக்குது. இந்த சிங்க்ல இருந்து மார்க்கெட் எங்கே போக போகுது? ஸோ இப்போ இந்த மார்க்கெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதான் 11:15 டைம் ஃப்ரேமு நமக்கு. இதான் இந்த டைம் ஃப்ரேம். ஸோ இந்த டைம் ஃப்ரேம் இதில் இருந்து மார்க்கெட்டை வந்து நம்ம வந்து எப்படி வந்து ஃபைண்ட் பண்ண போகிறோம்? ஸோ இதை வந்து இந்த மார்க்கெட் இந்த 11:15க்கு அப்புறம் மார்க்கெட் எப்படி இங்கேருந்து மார்க்கெட் மேலே போயிருக்கு. ஸோ இந்த மார்க்கெட் மேலே போகும், ஏன்னா இந்த கேண்டிலுக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து நமக்கு வந்து எங்கே இருக்க போகுது அப்படின்னு நமக்கு தெரியாது. இந்த கேண்டில் இதுவரை தான் நமக்கு ட்ரேட் நடந்திருக்கு. ஸோ டோட்டல் இதுக்கப்புறம் மார்க்கெட் எங்கே இருக்க போகுது அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ இந்த ட்ரேடை நம்மளால் எப்படி நம்ம வந்து இது மார்க்கெட் இங்கே தான் மேலே போயிருக்கு, ஸோ இதை கிராஸ் பண்ணால் மார்க்கெட் வந்து கீழே வரும் அப்படின்னு சொல்லி நம்மளால் வந்து எவ்ரிடே ஒவ்வொரு ட்ரேடையும் நம்மளால் வந்து ஒவ்வொரு நாள், அதாவது டெய்லி நம்மளால் இதை வந்து நம்ம அனலைஸ் பண்ண முடியும். இதுக்கான ஒரு சின்ன சிம்பிள் டூல், ஃப்ரீயான டூல் தான், எந்த விதமான பெய்டு டூலும் கிடையாது. நீங்கள் இதை பாருங்கள். ஓகே, நம்ம கொஞ்சம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து இது உங்களுக்கு விடை கிடைக்கும். ஓகே, நான் வந்து ஒரு ஆத்தரைஸ்டு செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் தான். இதில் சொல்லக்கூடிய எந்த ஒரு கருத்தையும் நீங்கள் வந்து ஒரு அட்வைஸாக எடுத்துக்க வேண்டாம். நீங்கள் மார்க்கெட்டை ஓனாக அனலைஸ் பண்ணுங்கள். அதில் இருக்கக்கூடிய ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அதை புரிஞ்சுக்கிட்டு லாப நஷ்டத்தை புரிஞ்சு நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கான கண்டென்ட் இதுக்குள்ளே நம்ம போகலாம். ஸோ ஒவ்வொரு நாளும் மார்க்கெட் வந்து நான் சொன்னேன். ஸோ அந்த 11:15க்கு அப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு சேஞ்சஸ் நடக்கும். அந்த சேஞ்சஸை வந்து நம்ம வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டூல் 2 சிம்பிள் டூல் தான், ஒன்றும் இல்லை. இதை நம்ம வந்து இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு 2-3 நம்மளுடைய சேனலில் கொடுத்துருக்கோம். அதாவது ஆங்கர்டு வைவேப் அப்படிங்கிற ஒரு இண்டிகேட்டரையும், அதே மாதிரி வால்யூம் ஃபிக்ஸட் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இண்டிகேட்டர், 2 இண்டிகேட்டர் வந்து இதில் ஃப்ரீயாக இருக்கக்கூடிய ட்ரேடிங் வியூவில் இருக்கக்கூடிய இண்டிகேட்டர் தான். இதை 2ஐயும் வந்து நம்ம கொடுத்துருக்குறோம். இதை நம்ம எப்படி நம்ம வந்து இதுக்கு ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய வீடியோக்குள்ளே கொடுத்துருக்கோம் அப்படின்னா, அதாவது ப்ரீவியஸாக மார்க்கெட் இப்போ நேற்றுக்குள்ள ஹை அது லோ, ஸோ இந்த 2 மார்க்கெட் ஓப்பன் ஆன கேண்டில் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஓப்பன் ஆன கேண்டில்ல இருந்து இன்னைக்கு முடிஞ்சிருக்க கேண்டில், அதாவது ப்ரீவியஸ் டேனுடைய முடிஞ்ச கேண்டில், இந்த கேண்டிலில் நம்ம வந்து மார்க்கெட் வந்து அந்த ஃபிக்ஸட் ரேஞ்சும் வால்யூம் ப்ரொஃபைல் இதை வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, இதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து இன்னைக்கு ஓப்பன் ஆகுது இல்லையா, ஸோ எங்கே மார்க்கெட் அதிகமாக வால்யூமாக ட்ரேட் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குற மாதிரி ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இந்த வான்கர்டு வைவாப் இருக்கு இல்லையா, இந்த எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கும் காலையில் 5 நிமிஷம் 5 மினிட் கேண்டில் இருக்கு இல்லையா, அந்த 5 மினிட் கேண்டிலுடைய இதில் அதோடைய இதில் வச்சு நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும். ஸோ அந்த இண்டிகேட்டர் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வீடியோ கொடுத்துருக்கோம். ஆனால் இதுக்கப்புறம் நம்ம கொடுக்க போகிற இந்த ஸ்ட்ராட்டஜி, இந்த ஒரு இண்டிகேட்டர் வந்து எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத முழுமையாக சொல்கிறோம். எப்போவுமே மார்க்கெட் வந்து டெய்லி பார்த்தீங்கன்னா ஒரு 11:15க்கு அப்புறம் மார்க்கெட்டில் ஒரு சின்ன சேஞ்சஸ் நடக்கும். ஸோ எவ்ரிடே, ஸோ ஒவ்வொரு நாட்களும் பார்த்தீங்கன்னா ஒரு 11:15க்கு அப்புறம் ஒரு சின்ன சேஞ்சஸ் நடக்கும். ஸோ அந்த சேஞ்சஸ் மார்க்கெட் எங்கே போக போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சு அதை வச்சு தான் நம்ம வந்து இந்த ட்ரேட் பண்ண போகிறோம். வீடியோவை கொஞ்சம் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, இப்போ நமக்கு இது எடுத்துக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் வால்யூம் ப்ரொஃபைல். இந்த ஃபிக்ஸட் வால்யூம் ப்ரொஃபைலை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ இது வந்து காலையில் இன்னைக்குள்ள நடந்த மார்க்கெட் என்ன நடந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். கேண்டில் ஓப்பன் கேண்டில் 11:15 இந்த மார்க்கெட் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணிக்கணும். 11:15 கேண்டில் இங்கே இருக்குது, இதுதான் 11:15 கேண்டில்.
ஸோ இந்த 11 கால் பண்ணிடுங்க, அவ்வளோதான். ஸோ ஃபிக்ஸட் வால்யூம் ப்ரொஃபைல் எடுத்து இங்கே இருக்கிற 11 கேண்டிலில் நம்ம வச்சு கிளிக் பண்ணிடுங்க. இதை லாக் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இது ரெண்டையும் வச்சு நம்ம வந்து ஃபைன் பண்ணிக்கலாம். அடுத்துக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா, இது கூட இருக்கிற ஆன்கர்டு வைவாப் இதை நம்ம எங்கே யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை வந்து எந்த ரேஞ்சில் இப்போ நம்ம எந்த கேண்டில் 11 கேண்டில் தான் நம்ம வந்து கரெக்டாக வந்து மார்க்கெட் எங்கே போக போகுது அப்படின்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த கேண்டிலில் இதை கிளிக் பண்ணிடுங்க வச்சு. சிம்பிள், வெரி சிம்பிள். ஓகே, இப்போ நம்ம இதை லாக் பண்ணிவிட்டு இதை நம்ம என்ன பண்ணலாம்னா 1 மினிட் டைம் ஃப்ரேமுக்கு இதை நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதை 1 மினிட் டைம் ஃப்ரேமுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு சின்ன ட்ரேட் நம்ம பண்ண போகிறோம். இதை நம்ம வீடியோ பாருங்க. ஓகே, இப்போ நம்ம 1 மினிட் டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ ஓவராலாக மார்க்கெட் என்ன நடந்திருக்கு இந்த 11 காலையில் 9 இருந்து 11 வரைக்கும் மார்க்கெட் வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நமக்கு வால்யூம் ப்ரொஃபைலும் காட்டிடும். ஓவரால் ட்ரேட் இதோட வால்யூமோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த லைன் தான் இதோட வால்யூம் வந்து நமக்கு வந்து பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்குது. இந்த 11 இப்போ 9 மார்க்கெட் வந்து 11 வரைக்கும் ஓப்பன் ஆன இந்த இடத்துல தான் மார்க்கெட் வந்து அதிகமான வால்யூம் ட்ரேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி வால்யூம் ப்ரொஃபைல் நமக்கு சொல்லுது. அப்போ இந்த இடத்துக்கு மேலே மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மேலே இண்டிகேஷன் நம்ம கொடுத்துருக்கிற இந்த வால்யூம் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இந்த இதுக்கு மேலே மார்க்கெட் மேலே போகுது ஒரு 1 மினிட் டைம் ஃப்ரேமில். ஓகேவா? ஸோ அந்த கேண்டில் நமக்கு மேலே க்ளோசிங் கொடுக்கு அப்படிங்கும்போதும் அதுக்கு அடுத்து வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா இந்த இண்டிகேட்டர் இந்த 11 நம்ம வந்து கேண்டிலில் வச்சு நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கிறோம் இந்த ஆங்கர்டு வைவாப் கேண்டில். ஸோ இந்த கேண்டிலை நம்ம வந்து மார்க் பண்ணதுக்கப்புறம் இந்த இண்டிகேட்டர் இந்த கேண்டிலுக்கு மேலே இந்த இண்டிகேட்டர் இந்த லைனுக்கு மேலே நமக்கு வந்து எந்த ஒரு கேண்டில் க்ளோசிங் இருக்கோ அதுக்கு கீழே நம்ம ஸ்டாப் லாஸ், அது ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்விங்கில் நம்ம ஸ்டாப் லாஸ், இதுதான் நமக்கு வந்து ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஸ்விங்க். ஸோ இந்த ஸ்விங்கில் நம்ம ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிவிட்டு நம்ம ட்ரேட் எடுக்கலாம். 1 மினிட் டைம் ஃப்ரேமில் தான் நம்ம வந்து ட்ரேட் எடுக்க போகிறோம். ஸோ நம்ம எடுக்கிற ட்ரேடுக்கு எவ்வளோ ரிவார்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது ஆப்ஷனுடைய சார்ட்லேயே நம்ம பார்த்துக்கலாம். இந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம ஆப்ஷனுடைய சார்ட்லேயே யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம இது வச்சு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து இண்டெக்ஸோட சார்ட், நிப்டினுடைய இண்டெக்ஸ் சார்ட் இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் என்ன நடந்திருக்கு அப்படிங்கன்னு பார்க்குறோம். நம்ம வந்து இன்றைக்கி வந்து மார்க்கெட் 11 அப்புறம் நமக்கு வந்து என்ன 11 வால்யூமோட பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இந்த இந்த லைன் வந்து நமக்கு 24,824 இதுதான் வால்யூமாக ட்ரேட் ஆயிருக்கு. காலையில் 9 இருந்து 11 வரைக்கும் மார்க்கெட் ஓப்பன் ஆகி அந்த பர்டிகுலர் அந்த 11 2 மணி நேரம் மார்க்கெட் வந்து எங்கே அதிகமாக ட்ரேட் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இங்கே தான் அதிகமாக ட்ரேட் நடந்திருக்கு இந்த இடத்துல. அதாவது என்ன இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் தான் அதிகமாக ட்ரேட் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட இண்டிகேட்டர் நமக்கு வந்து சொல்லுது, இந்த ஃபிக்ஸட் வால்யூம் ப்ரொஃபைல் இண்டிகேட்டர். அதே மாதிரி இந்த வைவாப் இந்த லைனும் நமக்கு என்ன சொல்லுதுன்னா இதுதான் ஆவரேஜாக இந்த வால்யூம் வெயிட்டடாக ப்ரைஸ் வந்து ட்ரேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஓகே, இதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து நமக்கு வந்து 1 மினிட் டைம் ஃப்ரேமில் நமக்கு வந்து எப்போ வந்து நமக்கு வந்து ஒரு கேண்டில் மேலே இதுக்கு மேலே க்ளோசிங் கொடுக்கோ இதுக்கு கீழே ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்விங்கை நம்ம வந்து எடுத்து ஸ்டாப் லாஸாக மெயின்டைன் பண்ணிட்டு நம்ம ட்ரேட் பண்ணலாம். இதை வந்து நம்ம ஆப்ஷனுடைய ப்ரீமியம் சார்ட்டில் வச்சு பார்த்தோன்னா நம்ம எவ்வளோ ஸ்டாப் லாஸ் நம்ம யூஸ் பண்ணணும், எவ்வளோ ப்ராஃபிட் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ நமக்கு வந்து ஆப்ஷனுடைய ப்ரீமியம் சார்ட் எடுப்போம். நம்ம இன்றைக்கி பேங்க் நிஃப்டி பண்ணுறதா இருந்தால் பேங்க் நிஃப்டி சார்ட் எடுத்துக்கலாம், நிஃப்டியினுடைய சார்ட் எடுக்கிறனால நிஃப்டியுடைய சார்ட் எடுத்துக்கலாம். ஸோ நிஃப்டியோட ஓப்பன் ப்ரைஸ் என்னன்னு நம்ம இன்றைக்கி பார்த்துக்கிட்டு ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா இந்த இண்டிகேட்டர் டெலீட் பண்ணிக்குவோம். ஓகே, நிஃப்டியோட ஓப்பன் ப்ரைஸ் நமக்கு வந்து 800 அப்படிங்கிறத நம்ம மார்க் பண்ணி வச்சுக்குவோம். அட் த மணி ப்ரைஸ் வந்து 800 ஓப்பன் ப்ரைஸ். ஓகே, அப்போ நிஃப்டியினுடைய ஆப்ஷன் வந்து 24,800 அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிடுவோம். 24,800 நிஃப்டி ஆப்ஷன். ஓகே, கால் ப்ரீமியத்தை நம்ம எடுத்துக்கிறோம், புட் ப்ரீமியம் ரெண்டையுமே நம்ம ஆட் பண்ணி வச்சுக்குவோம்.
5 மினிட் டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணியிருக்கோம் நம்ம. இப்போ நம்ம சொன்ன அந்த ஸ்ட்ராட்டஜி ஆன்கர்டு வைவை யூஸ் பண்ணி இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இது டே கேண்டில் வச்சுட்டோம் 5 மினிட்ல வைக்கிறப்ப நினைக்கிறேன். பதினொன்னேகால். ஸோ 11:15 இதான் 11:15 டைம் ஃப்ரேம். இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். காலையில் நல்லா பார்த்துக்கோங்க. காலைல 9:15 கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு. 9:15 கேண்டில் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இதை 11:15 கேண்டில் இருக்குது. அந்த கேண்டில் நம்ம வந்து இது பண்ணிடுவோம். ஓப்பன் கேண்டில் அடுத்து 11:15 க்ளோசிங் கேண்டில். அப்போ ஓவராலாக ட்ரேட் எங்கே நடந்திருக்கு அப்படிங்கிறத வால்யூம் ப்ரொஃபைல் வச்சு நம்ம வந்து இதை வந்து தெரிஞ்சுக்கிறோம். ஸோ வால்யூம் ப்ரொஃபைலில் நம்ம பார்க்கும்போது பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் எங்கே இருக்குது அப்படின்னா இங்கே தான் இருக்குது. ஸோ அதிகமான ட்ரேட் இங்கே நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து மென்ஷன் பண்ணிக்கிறோம். இதை வந்து 1 மினிட் டைம் ஃப்ரேம் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறோம். சரி. ஸோ 1 மினிட் டைம் ஃப்ரேம் நம்ம சேஞ்ச் பண்ணக்கப்புறம் நமக்கு வந்து என்ன கிடைக்குன்னா 1 மினிட் டைம் ஃப்ரேம் நம்ம சேஞ்ச் பண்ணக்கப்புறம் நமக்கு வந்து எப்போ நமக்கு வந்து இதுக்கு மேலே ஒரு என்ட்ரி இந்த 11:15 கேண்டிலுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து என்ட்ரி எடுக்க போகிறோம். ஸோ 11:15 கேண்டிலுக்கு வந்து நமக்கு வந்து எந்த டைம்னா இதுதான் 11:15 கேண்டில். ஸோ இந்த கேண்டிலுக்கு அப்புறம் நமக்கு எப்போ வந்து இதுக்கு மேலே இந்த வைவாப்புக்கு மேலே நமக்கு வந்து ஒரு கேண்டில் க்ளோசிங் கொடுக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த டைம் வந்து நமக்கு வந்து இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் தான் அதிகமான ப்ரைஸ் ட்ரேட் நடந்திருக்கு. ஸோ இந்த இதுக்கப்புறம் மார்க்கெட் ரிவர்சல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு இங்கே நம்ம ட்ரேட் எடுத்திருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 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 இதுக்காக நம்ம வந்து சொல்கிறது. ஸோ 11:15 கேண்டில் வந்து நமக்கு வந்து இந்த கேண்டில் ஒரு 11:15 அப்புறம் நமக்கு வந்து இந்த கேண்டில் நமக்கு வந்து மேலே வைவாப்புக்கு மேலே க்ளோசிங் கொடுக்கு. ஏன்னா வால்யூம் வெயிட்டடாக ஆவரேஜ் ப்ரைஸுங்கிறது இங்கே தான் இருக்குது. இதுக்கு மேலே நமக்கு ஒரு ட்ரேட் கொடுக்கு. இதுக்கு மேலே போனால் ஒரு பை பண்ணலாம். ஸோ இதை வந்து நம்ம ஸ்டாப் லாஸாக மெயின்டைன் பண்ணிக்கணும். ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஸ்விங்க். ஸோ இதுதான் 11:15 அப்புறம் 11, 19க்கு தான் வந்து மார்க்கெட் வந்து ஒரு சிங்க் வந்திருக்கு. ஸோ இந்த சிங்க் வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்டாப் லாஸாக நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இது வந்து ஸ்டாப் லாஸ். ஓகேவா? ஸோ இதுக்கு கீழே மார்க்கெட் நம்ம இப்போ இந்த இடத்துல இந்த கேண்டில் நம்ம ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா இந்த இதுக்கு கீழே நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணணும். இதோட க்ளோசிங் ப்ரைஸ் எவ்வளவு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இதோட க்ளோசிங் ப்ரைஸ் நமக்கு வந்து 11.21. இந்த கேண்டிலோட க்ளோசிங் ப்ரைஸ் வந்து நமக்கு வந்து 30 ரூபா. 30 ரூபாய்க்கு நம்ம ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா இதை வந்து நம்ம டார்கெட்டாக வச்சுக்கணும். 36 ரூபா அப்படிங்கிறது நம்மளுடைய டார்கெட். ஏன்னா மார்க்கெட் வந்து ஓவராலாக எங்கே வந்து அதிகமாக வால்யூமாக ட்ரேட் நடந்திருக்கு அப்படின்னு வால்யூம் ப்ரொஃபைல் காமிக்கும். இந்த 2 மணி நேரம் ட்ரேட் நடந்திருக்கு. காலையில் 9:15க்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. ஓகே. மார்க்கெட் ஓப்பன் ஆகிற டைம் வந்து நமக்கு 9:15. ஸோ 9:15க்கு அப்புறம் நமக்கு வந்து அதிகமான ட்ரேட் அந்த 12 11 சாரி மன்னிக்கணும் 11 11:15. இப்போ இந்த 11:15 வரைக்கும் இருக்கக்கூடிய டைமில் எங்கே நமக்கு அதிகமான ட்ரேட் நடந்திருக்கு அப்படிங்கிறது இந்த வால்யூம் ப்ரொஃபைல் நமக்கு வந்து இண்டிகேஷன் சொல்லுது. ஸோ இங்கே தான் அதிகமான ட்ரேட் நடந்திருக்கு இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலில். அப்போ இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் வரைக்கும் நமக்கு வந்து மார்க்கெட் வரலாம். ஸோ இதிலிருந்து ரிஜெக்ஷன் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இதை டார்கெட்டாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ இந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுக்கிறோம். இங்கே 30 ரூபாய்க்கு நம்ம ட்ரேட் எடுக்கணும். இந்த இடம் நமக்கு வரும்போது எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ட்ரி கேண்டில் வந்து இதுதான். ஸோ 11.21 என்ட்ரி கேண்டில். நம்ம இதில் வந்து இந்த லைன் அதாவது இதோட லைன் ப்ரைஸ் வந்து 36 ரூபா. ஸோ இதோட க்ளோசிங் ப்ரைஸ் நமக்கு வந்து எவ்வளவுனா 30 ரூபா. 30 ரூபா நம்ம க்ளோசிங் ப்ரைஸில் என்ட்ரி ஆனாலும் கண்டிப்பாக வந்து இந்த இடம் 36 ரூபா அப்படிங்கிற லெவலுக்கு வரும்போது நம்ம வந்து எக்ஸிட் ஆகிறது தான் சேஃபாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த வால்யூம் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு கீழே அதுக்கப்புறம் நமக்கு வந்து இங்கே பாருங்க பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு கீழே ஒரு கேண்டில் க்ளோசிங் கொடுக்கு. வைவாப்புக்கு கீழே ஒரு க்ளோசிங் கொடுக்கு. இந்த டைமில் இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி புட் ஆப்ஷனில் நம்ம பார்க்கலாம். ஸோ புட்டோட டைம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா 12:10. ஸோ 12:10க்கு புட் ஆப்ஷனில் என்ன நடந்திருக்கு? ஏன்னா இங்கே வந்து வால்யூமை இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலை தாண்டி மார்க்கெட் கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு கீழே இருக்கிற அடுத்த டார்கெட் அப்படின்னா இந்த வேல்யூ ஏரியாவுடைய லோ இருக்கு இல்லையா? அந்த வேல்யூ ஏரியா லோ நம்ம வச்சுக்கலாம். ஸோ இந்த வேல்யூ ஏரியாவோட லோ ப்ரைஸ் எவ்வளோனா 27 ரூபா.
இங்க புட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். 11 சாரி மன்னிக்கணும் 12:10 ஓகேவா? இதையும் நம்ம 5 நிமிடம் டைம் ஃப்ரேமுக்கு மாத்திட்டு, அதுக்கப்புறம் நம்ம வந்து இத மார்க் பண்ணிட்டு, இங்க நடந்திருக்குங்கிறத பார்ப்போம். 12:10க்கு. இதான் 11:15 கேண்டிலு. ஸோ 11:15 கேண்டில்ல நம்ம வைக்கிறோம். மார்க்கெட் என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். சரியா? பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் நம்ம வந்து மார்க் பண்ணிக்குவோம். 2 மணி நேரம் ட்ரேட் நடந்த இடம் இதுதான். ஸோ இதை நம்ம மார்க் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு வந்து அந்த 11:15 கேண்டிலில் நம்ம ஆங்கர்டு வைவாப் போட போகிறோம். இண்டிகேட்டர் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து 11:15. ஓகே, இப்போ நமக்கு அங்கே என்ட்ரி கிடைச்சது 12:10. ஸோ 12:10க்கு இங்கே என்ட்ரி நமக்கு கிடைக்கல. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு வந்து இதை 1 மினிட் டைம் ஃப்ரேம் கூட சேஞ்ச் பண்ணி பார்த்துருவோம். 12:10க்கு அங்கே வந்து மார்க்கெட் வந்து கீழே வருது. ஸோ அப்போ வந்து புட் ஆப்ஷன் மேலே ஏறணும். ஸோ இது அட் த மணியினுடைய புட்டாக இருந்திருக்கும். இது அவுட் ஆஃப் த மணியாக மாறி இருக்கும். இப்போ நமக்கு இங்கே எதுவுமே என்ட்ரி இல்லை. ஓகேவா? ஸோ இங்கே என்ட்ரி இல்லாமல் நம்ம என்ட்ரி எடுக்க மாட்டோம். ஏன்னா மார்க்கெட் வந்து இப்போ இந்த வைவாப்புக்கு மேலே ஒரு கேண்டில் நமக்கு க்ளோசிங் கொடுக்குது அப்படின்னா 12:10க்கு நமக்கு வந்து கால் ஆப்ஷன் வந்து நமக்கு வந்து நல்லாவே டவுன் ட்ரெண்ட் ஆகுது. அந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் தாண்டி கீழே வருது. அப்போ இங்கே நமக்கு வந்து இந்த வால்யூம் வெயிட்டட் ஆவரேஜ் பிரைஸ் லைன் இருக்குது. ஸோ இந்த ஆங்கர்டு வைவாப்புக்கு மேலே ஒரு கேண்டில் க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா இதை நம்ம டார்கெட்டாக வச்சுக்கலாம். ஏன்னா இதுதான் வந்து அடுத்து வால்யூமாக ட்ரேட் நடந்த இடம். ஸோ இது வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் மார்க்கெட்டுக்கு. இந்த இடம் என்ட்ரி ஆனால் நமக்கு வந்து இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும்னு சொல்லி நம்ம வந்து ஒரு ட்ரேட் எடுக்கலாம். ஓகே, இது நமக்கு என்ட்ரி இன்னைக்கு கிடைக்கல. ஸோ இதுதான் வந்து நம்ம சொல்ல வந்த இந்த விஷயம். இந்த வீடியோவில் நம்ம சொல்ல வந்தது, ஒரு ட்ரேடு வந்து நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு சின்ன சின்ன ப்ராஃபிட்டை வந்து நம்ம வந்து எப்படி புக் பண்ணுறது, கன்ஃபார்மாக நம்ம வந்து இப்போ வந்து ஒரு ட்ரேட் எடுக்க போகிறோம் அப்படின்னா அந்த ட்ரேடை வந்து நம்ம வந்து ஒரு சின்ன ப்ராஃபிட் எப்படி நம்ம புக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இந்த வீடியோ வந்து பிகினராக இருக்கக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, இல்லைனா வந்து ஒரு நல்லா எக்ஸ்பர்ட்டாக ட்ரேட் பண்ணக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது வந்து வித்தியாசமான ஒரு சிந்தனையில் தான் நம்ம வந்து இந்த வீடியோ வந்து நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ஸ்ட்ராட்டஜி வச்சு நம்ம ஃபஸ்ட்டு ட்ரேட் பண்ணிட்டு தான் இதை வந்து நம்ம வீடியோ ஒவ்வொரு வீடியோ எல்லா வீடியோவுமே நம்ம அப்படி தான் கொடுக்குறது. ஸோ இந்த வீடியோவும் அதே மாதிரி தான். நம்ம வந்து ப்ரீவியஸாக நம்ம வந்து ஒரு ட்ரேடை வந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 30 நாள் இதை நம்ம ட்ரேட் பண்ணி பார்த்துட்டு இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம ஒர்க் அவுட் ஆகினா மட்டும்தான் நம்ம வந்து வீடியோ கொடுப்போம். ஓகேவா? ஸோ இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா காலைல என்ட்ரி கிடைச்சது, காலைல என்ட்ரி எடுத்தோம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து எப்போனா 11:15க்கு அப்புறம் தான் நம்ம என்ட்ரி எடுக்க முடியும். ஆனால் அந்த என்ட்ரி கொஞ்சம் சேஃபாக இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் மார்க்கெட் எங்கே போக போகுது அப்படிங்கிறது 1 மினிட் டைம் ஃப்ரேமில் தான் நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம். ஸோ 1 மினிட் டைம் ஃப்ரேமில் நம்ம என்ட்ரி எடுக்கும் போது இந்த வைவாப்புக்கு மேலே நமக்கு க்ளோசிங் கொடுக்கணும். அப்படி க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா நமக்கு ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து இந்த வால்யூம் தான். வால்யூம் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இதுதான் வந்து அதிகமாக நமக்கு வந்து வால்யூமாக ட்ரேட் ஆயிருக்கு. இந்த 2 மணி நேரம் மார்க்கெட் வந்து ஒரு 2 ஹவர்ஸ் ட்ரேட் ஆன இடத்துல வால்யூமாக இருக்கக்கூடிய இந்த வால்யூம் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இங்கே இருக்கக்கூடிய வைவாப், இந்த ஆங்கர்டு வைவாப்புக்கு மேலே ஒரு கேண்டில் க்ளோசிங் கொடுக்குன்னா இது வந்து நமக்கு வந்து ஒரு டார்கெட் ப்ரைஸாக இருக்கும். இந்த இடத்துல என்ட்ரி ஆகிட்டு இங்கே எக்ஸிட் ஆகணும். இதுதான். ஸோ இங்கே என்ட்ரி ஆன உடனே நம்ம வந்து இந்த ப்ரைஸ் என்னவோ அந்த ப்ரைஸுக்கு நம்ம வந்து டார்கெட் இது போட்டு வச்சுக்கலாம், ஆர்டரே போட்டு வச்சுக்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த கேண்டில் நமக்கு வந்து க்ளோசிங் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இதுதான், இந்த ஒரு அவுட் ஆஃப் த மணி தான் இன்றைக்கி வந்து இதை தான் வச்சு நம்ம பார்க்குறோம். ஓப்பன் ப்ரைஸ் வச்சு தான் நம்ம பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இப்போ இதோட க்ளோசிங் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னா நமக்கு வந்து 15 ரூபா. இங்கே மார்க்கெட் வரும்போது நமக்கு எவ்வளோனா 20 ரூபா. இந்த லைன் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் மார்க்கெட் கண்டிப்பாக வந்து ஒரு 5 பாயிண்ட் கொடுத்துருக்கு.
ரூ. 15 எடுத்தா 20 ரூ. நமக்கு கிடைச்சது. 5 பாயிண்ட். 5 பாயிண்ட்னா நமக்கு வந்து ரூ. 125. ஸோ ஒரு 4 லாட் போட்டிருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து எவ்வளோ கிடைக்கும்? 4 லாட்டுங்கும்போது ரூ. 125ங்கும்போது ரூ. 600 நமக்கு வந்து சாரி ஆமா. ரூ. 500 ஈஸியா நம்ம வந்து ப்ராஃபிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஒரு ரூ. 500ங்கிறது ஈஸியா நம்மளால ப்ராஃபிட் பண்ண முடியும். இந்த ஸ்ட்ராட்டஜிய நம்ம பயன்படுத்தலாம். இப்போ ஒரு ரூ. 15 அப்படிங்கும்போது ரூ. 15க்கு நம்ம வந்து ஒரு 4 லாட் எடுத்தால் நம்மளுடைய பிரைஸ் என்னன்னு பார்த்துக்கோங்க. நம்மளோட ப்ராஃபிட் என்னன்னு பார்த்துக்கோங்க. ரூ. 500ங்கிறது ஈஸியா நம்மளால ப்ராஃபிட் பண்ண முடியும். இந்த ஸ்ட்ராட்டஜிய பயன்படுத்தி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க. நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நிறைய நண்பர்கள் நம்மளுடைய சேனல் வீடியோ பார்க்குறீங்க. அந்த வீடியோ லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. அந்த சேம் டைம்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய பேர் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனையும் நீங்க எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா, நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து உடனே நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஓகே.